இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்செஷன் சார்ட். இந்த வீடியோல கான்செப்ட் ப்ரோக்ராம் இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இன்செஷன் சார்ட்டோடது. ஸோ இதுதான் கொஸ்டின். இதுல எக்ஸாம்ல கேட்குறாங்க அப்படின்னா இது எழுதும்போது இந்த கான்செப்டும் ப்ரோக்ராமோட சேர்த்து தேரி பார்ட் எழுதணும். தேரி பார்ட் அப்படின்னா கொஞ்சம் டெஃபினிஷனு, இந்த ட்ரேசிங் சொல்லியிருக்காங்களே இதுக்கான டயக்ராம் ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஓனா கூட எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இன்செர்ஷன் சார்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்க நம்பரை ஒரு அரேவை கிரியேட் பண்ணி அரேல ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேசிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது. இது பேசிக் நாலேஜ். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐ, ஏஎஃப்ஐ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஐ அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ, ஏஎஃப்ஐனா இந்த இண்டெக்ஸ் வேல்யூல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா யூஸ் ஆக போகுது இன்செர்ஷன் சார்ட்ல. ஸோ ஐ அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ, ஏஎஃப்ஐ அப்படின்னா இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ. ஸோ இந்த கான்செப்ட் அதாவது சாரி இந்த நாலேஜ் தெரிஞ்சுன்னா இதுக்கப்புறம் அந்த கோடிங் தேவையில்லை, ஏன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்போ அகைன் இன்செர்ஷன் சார்ட் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை ஒரு அரே கிரியேட் பண்ணி அரேல ஸ்டோர் பண்றோம். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா இந்த அரேவை ரெண்டு பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதாவது ரெண்டு பார்ட்னா ரெண்டு அரேல நம்ம விர்ச்சுவலா ரெண்டு பார்ட் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சார்ட்டட் அரே, ரிமைனிங் எல்லாம் வந்து அன்சார்ட்டட் அரே அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு நம்பர் வந்து அது எப்படி இருந்தாலும் சார்ட் ஆகி தான் இருக்கும். ஒரு நம்பர்னா சார்ட்டட். ஸோ அதனால இது சார்ட்டட் அரே, மீதி எல்லாம் அன்சார்ட்டட் அரே. ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போறோம். இதுல நெக்ஸ்ட் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், அன்சார்ட்டட் அரே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சார்ட்டட் அரே வந்து 0. ஸோ இதை நம்ம கோடிங் மூலியமா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஜேல ஜே ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஒன். இப்போ ஐ வந்து ஒன்னுனா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, ஜே வந்து ஜீரோ. ஸோ இந்த ஐயை வச்சு அன்சார்ட்டட் அரே இண்டெக்ஸ் வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம். ஜேவை வச்சு சார்ட்டட் ஓட இண்டெக்ஸ் வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி கோடிங் எழுதணும் அப்படின்னா அரேவை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் விர்ச்சுவலா. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மெமரி ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ இதுக்கு கீ டெம்ப் எது வேணா வச்சுக்கலாம். இப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மெமரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதுதான் ஆக்சுவல் இன்செர்ஷன் சார்ட்டோட கான்செப்ட். இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 25 வந்து இந்த கீழே வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும், பேக்கப் எடுத்துக்கணும். காப்பி பண்ணிட்டு இந்த 25 சாரி இந்த 25 வந்து 65ஓட கம்மியா இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்படி கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த 65 இந்த 25 இருக்கிற இடத்துல காப்பி பண்ணிடும், ஓவர் ரைட் ஆயிடும். ஏன்னா இந்த 25 பேக்கப் இருக்கு. ஸோ ஒன் செகண்ட் டக்குன்னு சொல்லணும்னா இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் இதுதான் இன்செர்ஷன் சார்ட்டோட கான்செப்ட், 80% கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த 25 ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், பேக்கப் எடுத்து வச்சுப்போம். அந்த 25 இந்த 65ஓட கம்மியா இருக்கான்னு பார்க்கும். அப்படி கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த 65 வந்து இங்க வந்து ஓவர் ரைட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இந்த 25 வந்து இங்க காப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் இது கம்மியா இருந்ததுன்னா இது வந்து இங்க அப்படி காப்பி ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப், இது நீங்களே சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இந்த 25 வந்து இங்க வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த வந்து ஃபர்ஸ்ட் இது. ஓகேவா? ஸோ இதுல ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சது. இன்னும் ஒரு 20% தான் இருக்கு. இதை அப்படியே சொல்லி முடிச்சிடலாம், ப்ரோக்ராமோட சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அரே இருக்கு, கிரியேட் பண்ணியாச்சு, இன்சர்ட் பண்ணியாச்சு, கீ வச்சாச்சு அப்படின்னா ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இப்போ நான் குயிக்கா சொல்றேன். இந்த ஐ வந்து ஏன் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அன்சார்ட்டட் அரே ஒன்னு. இப்போ ஜே வந்து ஏன் ஐ மைனஸ் ஒன் அப்படின்னா இந்த சார்ட்டட் அரேவை ஆக்சஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், கீழே வந்து அரே ஆஃப் ஐ, இங்க அரேன்னு போட்டிருக்கு ஏ. நான் ஏ அரே அப்படின்னு சொன்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா இதுல டைப் பண்ணும்போது இங்க ஏஆர் டைப் பண்ணிட்டு அங்க ஏன்னு வச்சுட்டேன் பிபிடியில. ஸோ ஏ அரேனா ரெண்டு ஒன்று தான். சரி, ஃப்ளோ கட் ஆயிடுச்சு. ஓகே, குயிக்காக வந்துடலாம். ஃபர்ஸ்ட் அகைன் ஃபார் லூப் அப்படின்னா ஐ வந்து ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் ஒன்னு அப்படின்னா இது வந்து அன்சார்ட்டட் அரே. அதுக்கப்புறம் ஜேவை வந்து சார்ட்டட் அரே ஐ மைனஸ் ஒன் ஜீரோன்றதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், மெமரி கிரியேட் பண்ணி ஐ ஆஃப் ஒன் இது இந்த 25 வந்து இதுல ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செக் பண்றோம், அதாவது இது வந்து இதோட கம்மியா இருக்கா, கீ வந்து ஏ ஆஃப் ஜேவோட கம்மியா இருக்கா அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் அந்த 20% சொன்னல, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, நான் சொல்றேன், ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு கீ வந்து இந்த கீ வந்து இதோட கம்மியா இருந்தா என்ன பண்ணணும், இது வந்து இங்க வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏ ஆஃப் ஜே பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜே அப்படின்னா இது வந்து இங்க காப்பி ஆயிடும். ஸோ இது வந்து
இது ஜே அப்படின்னா ஏ ஆஃப் ஜே பிளஸ் ஒன் வந்து இது ஏ ஆஃப் ஜே பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜே அப்படின்னா காப்பி ஆயிடும். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க அந்த 20% சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக என்ன பார்த்தோம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னா ஒரு ஸ்பிளிட் ஆகுமா, இந்த ஒரே ஒரு வந்து சார்ட்டடு, மீதி எல்லாம் அன்சார்ட்டட். இந்த மாதிரி 2-3 ஐட்ரேஷன் போனதுக்கு அப்புறம் இந்த 3 இதுவுமே சார்ட்டட் ஆயிடும், இது வந்து அன்சார்ட்டட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வரும்போது இப்போ நம்ம 22க்கு வந்து செக் பண்றோம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ இந்த 22 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த கீழே வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இதோட கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணும்போது 2ஓட இந்த வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ணும், அதுக்கப்புறம் 1ஓட கம்பேர் பண்ணணும், அப்புறம் 0ஓட கம்பேர் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதுக்காக இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையோடையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் ஜே ஈக்குவல் டு ஜே மைனஸ் ஒன் அப்படின்றது. அதே மாதிரி இந்த லைன் புரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இது எதுக்குன்னா எது வரைக்கும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 0 வரைக்கும் கம்பேர் பண்ணணும். அதுக்காக தான் ஜே கிரேட்டர் தென் அது ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த ரிமைனிங் 20%. லாஸ்ட் ஒரு 5% எதுக்கு அப்படின்னா இந்த ஜே ஈக்குவல் டு ஜே மைனஸ் ஒன் அப்படின்னு வருது இல்லையா, இப்படி வரும்போது கடைசியா என்ன ஆகும், ஜேல வந்து டிக்ரிமெண்ட் ஆயிடுதுல, ஜேல மைனஸ் ஒன்னு இருக்கும். இப்போ நம்ம கடைசியா என்ன பண்ணுவோம், இந்த கீழே இருக்கிறத இங்க ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஜேல மைனஸ் ஒன்னு இருக்கனால இதுதான் ஃபார் லூப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஜேல மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் 0, ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு கீ, ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு கீ. ஸோ இவ்வளோதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் கோடிங் காட்டிடுறேன். நடுவில் ஒரு 30 செகண்ட் ப்ரீவியஸ் போய் கூட அப்படி பார்த்துக்கோங்க. வீடியோ என்னால் எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக முடிச்சாதான் யூடியூப்ல 10 நிமிஷத்துக்கு மேலே போனால் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது, வீடியோ பார்க்கணும்னு தோணாது. நெக்ஸ்ட் இந்த கோடிங் சொன்னாலே அதே கோடிங் தான். அப்பா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரில. சரி, ஓகே. ஸோ இந்த 2 லைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது வந்து அரே வந்து கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த எண்ணில் வந்து ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கலாம். 5 கொடுத்தாலே வேலை முடிஞ்சிடும். இது கொஞ்சம் ஒன்றும் சொல்ல டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இதான் இந்த அரே ஆஃப் சைஸ் ஆஃப் அரே. இது என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு நம்பருக்கு 2 பைட் தேவைப்படுதுன்னா மொத்தம் எத்தனை நம்பர், 5 நம்பர் இருக்கா, 10 பைட்ஸ். 10 டிவைடட் பை இந்த ஒரு நம்பரோட சைஸ் 2, 10 by 2 5. இந்த சைஸ் ஆஃப் என் கண்டுபிடிக்கிறது இது. அதுக்காக இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே. சாரி, ப்ரோக்ராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இது வரைக்கும் இது உங்களுக்கு தெரியும், ஹெட்டர் ஃபைலு, மெயின் ஃபங்க்ஷனு, ஓப்பன் ப்ராக்கெட்டு. ஸோ இங்கேருந்து இது வந்தால் ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது அரேவை கிரியேட் பண்ணிட்டோம், அதோட சைஸ் எடுத்துட்டோம். இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தது. ப்ரோக்ராம் முடிச்சுன்னு இதை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதை பிரிண்ட் பண்ணால் ஸ்டார்டட் அரே முடிஞ்சிடும். ஸோ ரன்னு ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகுது. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் இன்சர்ஷன் ஸ்டார்ட். இதில் லாஸ்ட் ஒரு விஷயம், இந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் எதுக்கு வச்சுன்னா லாஸ்ட் வீடியோவில் பிளாக் கலர் ஸ்க்ரீன் வச்சிருந்தேன். ஸோ விசிபிலிட்டி இருக்கும்னு நினச்சி, அப்போ நான் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் விசிபிள் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த டைம் ஒயிட் கலர் ஸ்க்ரீனை பார்ப்போம். உங்களுக்கு இது கொஞ்சம் விசிபிலிட்டியாக இருந்தால் கன்வே பண்ண முடியும்னா கன்வே பண்ணுங்க, இல்லை இது பெட்டராக இருந்தால் இதே ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஐயோ 8 நிமிஷம். ஓகே. எனிவே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் ஃபைனலி ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ராவாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ.